இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் விபத்தில் சிக்கிய நிலையில் அது குறித்த முக்கிய தகவல்களை விமானப்படை வெளியிட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் முதுகெலும்பாக கருதப்படும் போர் விமானம் என்றால் அது சுகோய் 30 MKI விமானங்கள்தான். ரஷ்யாவின் சுகோய் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டு இந்தியாவின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் இந்த ரக விமானங்களே இந்திய விமானப்படையில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இந்திய விமானப்படையில் மட்டும் 260க்கும் மேற்பட்ட சுகோய் 30 MKI விமானங்கள் உள்ளன. இந்த ரக போர் விமானங்கள் சுமார் 3000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடியது. நடுவானிலேயே எரிபொருள் நிரப்பும் வசதி கொண்ட இந்த விமானம் இந்திய எல்லை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அசாம் மாநிலம் ஜோர்ஹாட் விமான தளத்திலிருந்து கிளம்பிய இந்திய விமானப்படைக்கு சொந்தமான சுகோய் 30 MKI விமானம் கர்பி ஆங்லாங் மாவட்டத்தில் உள்ள இங்லாங் எக்கோபி மலைப்பகுதியில் விழுந்து நொறுங்கியது. இந்த மோசமான விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த அனுஜ், பூர்வேஷ் துரக்கர் ஆகிய 2 விமானிகள் உயிரிழந்துள்ளதாக விமானப்படை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அசாமில் நடந்த சுகோய் விமான விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் விமான விபத்துக்கு காரணமாக தொழில்நுட்ப கோளாறா அல்லது மோசமான வானிலையா என்பது விரிவான விசாரணைக்கு பிறகே தெரியவரும் என்று கூறப்படுகிறது.